இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை 11% குறைவாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி, ஹரியானா மற்றும் கிழக்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் கடந்த வாரத்தில் பெய்த மழை அப்பகுதிகளில் நிலவி வந்த மழை பற்றாக்குறையை போக்க உதவிய போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த பருவமழை பற்றாக்குறையில் இது பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி நிலவரப்படி 12% இருந்த நாட்டின் ஒட்டுமொத்த பருவமழை பற்றாக்குறை 9ஆம் தேதி வரை 11% மட்டுமே குறைந்துள்ளது என்றும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் அதிகபட்சமாக 25% மழை பற்றாக்குறை பதிவாகியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மற்றும் ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் 20% மற்றும் அதற்கு மேற்பட்ட கடுமையான மழை பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கதேசம் மற்றும் வட வங்க கடலோர பகுதிகளில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 13ஆம் தேதி முதல் மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மழை மீண்டும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.